ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை பற்றி ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணுறோம். சமீபத்தில் இந்த பங்கு வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நேற்று நம்ம மணிவேல் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம டெலிகிராமில் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருந்தார். ஓகே, நான் உடனே பார்த்துட்டு நான் இமீடியட்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். அந்த டைம் வந்து 192 ரூபா இருந்துச்சு. இது சப்போர்ட்டை பார்த்து 180 அப்படின்னா 180 சப்போர்ட்னா அந்த இடத்தில் வரும் அல்லது அதை உடைந்தால் இன்னும் கீழே போகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோவை பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணனால தான் நான் மதியான நேரத்தில் பண்ணுறேன். விளக்கமாக இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குது. விவேக் ஆர்வா இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அவர் வந்து மார்க்கெட் ஏன் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லை மார்க்கெட் எப்போ இறங்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஹிண்ட்ஸாக கொடுத்துருப்பார். அந்த வீடியோ இன்றைக்கி நைட் கண்டிப்பாக வரும், அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 2 அப்டேட் இருக்குது. பர்சனல் போர்ட்ஃபோலியோ அப்படி நின்றுட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, புதிய ரிவ்யூ ஷீட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்ஸல் ஷீட்டில் பல ரேஷியோஸ் கம்ப்ளீட் அனலைஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். பல பேராமீட்டர்ஸ் மாற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் டிலே ஆகுது. அதுக்கான அந்த ரேஷியோஸ்லாம் இருக்கு இல்லையா? அது ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும். ROE அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டினா அது என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் தான் நான் ROEனா இந்த பேராமீட்டரில் இருக்குது, இந்த நிறுவனம் இவ்வளோ ROE இருக்குது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ வீடியோலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த டைம் கரெக்டாக மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாலும் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக நம்ம டெலிகிராமில் இருக்கிற சில நண்பர்கள் கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் அனுப்பிட்டுருக்கேன். 2 டைப்ஸில் அனுப்புகிறேன். ஒன்று 0 ரிஸ்கில் ஒரு ஆப்ஷன் அனுப்புகிறோம், ஒன்று ரிஸ்க் பேஸ்டு ஆப்ஷன், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க, பை அல்லது ரைட் பண்ணுறது அந்த மாதிரி. அதில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கும் நான் வந்து அனுப்பியிருந்தேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வர மாதம் 26ஆம் தேதி நான் வந்து ஒரு புதிய டெலிகிராம் சேனல் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னால் அனுப்ப முடியல. 2 டைப்ஸ் நான் அனுப்பிச்சிருக்கேன். இந்த இப்போ இதே பார்த்தோன்னா 0 லாஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன்னா இதில் 2 டைப்ஸ். இது வந்து 22,800, அதே நேரத்தில் 22,000 கால் அதுலேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கால் புட்டை பை பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பேன். ஒரே ஒரு சைடில் மட்டும் இருக்கும், அல்லது ரைட் பண்ணுறதுக்கு மட்டும் அதுவும் கொடுத்துட்ருக்கேன். பட் இது வந்து எனக்கு என் கிளைண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறத நான் ஷேர் பண்ணுறேன். சேனல்ஸ் வந்து 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். அன்னைக்கு ஆப்ஷனோட பேசிக் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். வழக்கமாக வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும் இல்லையா? எனக்கு அந்த தியரிட்டிக்கல் எப்பவுமே பிடிக்காது. முழுக்க இது ஒரு ப்ராக்டிக்கலாக தான் இருக்க போது. அந்த டைம் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி விஷயத்துக்கு வரலாம். இந்த பங்கு ஏன் இறங்குச்சு அப்படிங்கிற காரணத்தை நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிட்டி குரூப் அப்படின்னு இருப்பாங்க. சிட்டி நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் ஜி என்டர்டைன்மெண்ட், அதுக்கு கீழே ஒரு சப்சிடி நிறுவனம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஷ் டிவி, மார்கோ நெட்வொர்க், அது மாதிரி இந்த சிட்டி நெட்வொர்க் அண்ட் இந்த ஜி என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எல் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்சிடரி நிறுவனம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்கா தங்கச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நிறுவனத்துக்கு ஜி என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நிறுவனம் வாங்கிய கடனுக்கு கார்ப்பரேட் கேரண்டியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிட்டி நெட்வொர்க் லிமிடெடுக்கு 116,60,00,000 ரூபாய் வந்து இவங்க கார்ப்பரேட் கேரண்டியாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அவங்க வாங்கிய கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி கடன்களில் இவர்களுடைய போர்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாலும் 4 ஒரு பங்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த சிட்டி நெட்வொர்க் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேங்க் கரப்ட் ஆகிட்டாங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சுமங்கலி கேபிள் விஷன் இருக்கு இல்லையா, அதுவும் போல் கேபிள் நெட்வொர்க் சர்வீசஸ் பண்ணுறாங்க. 4 ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. டெல்லி, ஹரியானா, மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆப்டிக்கல் ஒயரில் தான் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் வந்து ப்ராட்பேண்ட் சர்வீஸஸும் சேர்த்து இவங்க சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்க வருவாய் இருக்குது. ஆனால் பேங்க் கரப்ட் ஆனதுனால இப்போ இந்த ஜி என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. ஏன்னா இவங்க தான் அந்த 116 கோடிக்கு வந்து கார்ப்பரேட் கேரண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இவங்க தான் அந்த நிறுவனத்துக்கான அந்த செலுத்த வேண்டிய தொகை இவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வரதுனால இந்த மார்க்கெட்டில் இந்த ஷேர் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இது எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல்லையும் பார்ப்போம். ஃபண்டமெண்டலில் பொறுத்த வரைக்குமே இவங்களோட வருவாய் வந்து 8,413 கோடியும் கொடுத்துருக்காங்க. 6,000 கோடியிலேருந்து 8,400ங்கிறது ஒரு நல்ல வருவாயின்னு பார்க்கலாம். ஏன்னா மிகப்பெரிய காம்படிட்டர் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் இருக்குது, ரீஜனல்னு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ரீஜனல் நெட்வொர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் லெவலும் கவர் பண்ணுறாங்க, ரீஜனல் லெவல் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு போட்டியான சூழலில் இருக்கக்கூடியது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது ஃபைனான்ஸ் காஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் 52 கோடி தான் வந்து கடன் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கடன் 0ன்னு இருக்குது. ஆனால் ஃபைனான்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 144, 145 கோடி இருக்குது. இவ்வளோ வாகன கடனை விட 3 மடங்கு வட்டியாக செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்போ தான் நம்ம புரியும்.
ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு வருவாய் என்னென்னு பார்த்துலாம், அதுக்கப்புறம் கடன் என்னென்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவர்களுடைய ஃபைனான்ஸ் காஸ்ட்டோட ஸ்பிளிட்டை நம்ம பார்க்கலாம். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். 2 வகை மேஜர் ரெவன்யூ இருக்குது. ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன். அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க அவங்க சேனலில் வரக்கூடிய அந்த ப்ரோக்ராமுக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 4681 இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ விருப்பப்பட்டு பண்ணுவாங்க, 20 ரூபா 30 ரூபா கட்டுறாங்க இல்லையா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் 2887 கோடியாக இருக்குது. அப்புறம் கமிஷன்ஸ் இன்கம், சேல்ஸ் அண்ட் மீடியா கண்டென்ட் மூலமாக ஒரு 372 கோடி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் ரெவன்யூ, அப்புறம் அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ பொறுத்தவரைக்கும் 145, மொத்தமாக 8129 கோடி மொத்தமாக இவர்கள் வருவாய் ஈட்டுகிறார்கள். இப்போ இந்த கடனில் போய் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறது. லாங் டேர்மில் கொடுத்துருக்காங்க. இந்த கடன் என்னன்னாக்கா ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா இருக்குது. இவங்க வங்கி கடன்கள் எதுவும் இல்லை. சின்ன ஒரு வெஹிக்கல் லோன்ஸ் மட்டுமே அவங்க வாங்கியிருக்காங்க. வங்கி கடன்கள் எதுவும் இல்லை. மொத்தமாக ஒரு 350 கோடி இருக்குது. இதில் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது இந்த செக்டாரில் மட்டும், இந்த ரிடீமபிளை பொறுத்த வரைக்குமே இது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸஸ் என்ன அப்படின்னா இதுவும் கடன் போல தான், ஷேர்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6% வந்து டிவிடெண்ட் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிஃபரன்ஸில் இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ரைஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 250 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 250 கீழே சந்தை மதிப்பு கீழே போனாலும் இந்த நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இந்த 250க்கான வேல்யூ தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடியதாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதிகமாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் காஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கு இல்லையா. அந்த ஃபைனான்ஸ் காஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனான்ஸ் காஸ்ட் இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 30 லட்ச ரூபாய் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதர் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்ட் ஆன் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இப்போ சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வாங்கின அந்த கடனுக்கு 6% வந்து டிவிடெண்டாக கொடுத்துட்ருப்பாங்க வட்டிக்கு பதிலாக. ஸோ அதுவே ஒரு 85 கோடி கொடுக்குறனால தான் டோட்டலாக அது எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட ஒரு 144 அப்படிங்கிறத ஃபிகர் காட்டுறாங்க. இப்போ திருப்பி நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு ரிவ்யூக்கு போகலாம். டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோவில் 186 அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பட் எவ்வளோ இருக்குது பிஎஸ்சியில் 184.70 இருக்குது. நான் அதை இப்போ பார்த்துட்ருப்பது 184.70 இருக்குது. ஸோ 96 கோடியே 5 லட்சம் பங்குகள் இருக்குது. சந்தை மதிப்பு 17,740. கரெக்டாக இருக்கானா? எஸ், கரெக்ட். இப்போ நம்ம வேல்யூவேஷன் உள்ள போகலாம். டீட்டெயில் அப்படியே எடுத்துக்கும். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சில மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறனால இந்த காலம் எல்லாமே பிளாங்காக இருக்குது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பின்னாடி நான் தரேன். ஏன்னா ஒரு நபர் வந்து தொடர்ந்து வந்து இதில் நிறைய மாற்றம் வேணும்னு சொல்லி எனக்கு மெயிலெலாம் அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக நல்ல ஒர்க். நான் 1 மாதமாக வந்து அந்த ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அனுப்பிச்சதும் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் என்ன அப்படிங்கிறது பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் நமக்கு தெரியும். அந்த வகையில் இந்த பங்கின் விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 78 அப்படின்னு இருக்குது. ஏன்னா நான் கரண்ட் ஸோ ட்ரேட் பேயபிளை கழிக்கிறோம். என்ன காரணம் அப்படிங்கிறது பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சொத்து அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டையும் கூட்டி கழிச்சோன்னா 1776 கோடி ரூபா தான் கையில் வந்து பணமாக மாற்றக்கூடிய சொத்துகள் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா ஒரு பங்கு 78 இருக்குது. ஏர்னிங் பவரில் போய் பார்த்தோன்னா 164. அது பார்த்தோன்னா ஒரு 11% வந்து விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 10% வந்து இவங்க ஒவ்வொரு நிதியாண்டில் அந்த கடன்களை வந்து நிவர்த்தி செய்து கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னா 88 அப்படிங்கிற ரேஞ்சு தான் அது காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. 174 அப்படிங்கிறது ஒரு 6% வந்து வித்தியாசத்தில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு இண்டிகேஷன் என்ன, இந்த பங்கின் விலை இன்னும் இறங்கும் அப்படிங்கிறது காட்டுது இல்லையா. இப்போ நம்ம டெக்னிக்கலாக போய் பார்க்கலாம். ஓகே, இதை தான் நான் அவருக்கு மணிவேல் கொடுத்துருந்தேன். 180க்கு பாசிபிள். இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, இது எப்பயுமே இங்கே வரும். இதை நம்ம வந்து நிஃப்டி ரிவ்யூவும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கேமில் பொறுத்த வரைக்கும் 180 வரும். இந்த ஜோன் வந்துட்டு உடையலான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 10 ஷேர் வாங்குகிற இடத்துல 180 வந்தால் ஒரு 5 ஷேரோ ஒரு 3 ஷேர் அந்த மாதிரி வாங்கலாம். திரும்ப வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்கேஸ் உடஞ்சிருச்சுன்னா எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நான் திரும்பவும் டெக்னிக்கலில் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொல்கிறேன், இதே ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. நம்ம பெல்லு கூட பார்த்தோம். இந்த எம் பேட்டர்ன் வரும்போது இங்கே ஒரு கேப் டவுன் இருக்குது.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப் அப் இருக்குது. நான் எப்பயும் சொல்லுவேன் கேப் அப்லாம் தான் அந்த ரேட்டை ஃபில் பண்ண வரும், கேப்பு டவுன் தான் அதையும் ஃபில் பண்ண மேலே போகும். அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 180ங்கிற ரேஞ்சை வந்து இது உடஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த பங்கு 150 வரும், 151 அந்த ரேஞ்ச். அப்போ நீங்கள் அங்கே போய் வாங்குறது நல்ல, வெயிட் பண்ணி பொறுமையாக வரும். இன்கேஸ் இந்த 180 ரேஞ்ச் உடையில அப்படின்னா கண்டிப்பாக இந்த பங்கு எவ்வளோ போகும் அப்படின்னா திருப்பியும் 200 அப்படிங்கிற ரேஞ்சு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொன்னேன் உங்கள் பங்கை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. 10 வாங்குற இடத்துல 3 வாங்குங்க. 150 வந்தால் ரிமைனிங் வாங்குங்க. கண்டிப்பாக இந்த பங்கு மேலே தான் போகும். இருந்தாலும் பர்சனல் போட்டியில் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பண்ணுவோம். இது இமீடியட்டாக இந்த பங்கு உடனே இறங்கியிருக்கு இல்லையா, இதுக்கான என்ன காரணங்கள் கேட்கும்போது இந்த ரிவ்யூ நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.